A cylindrical glass with a diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed completely. Calculate the rise of water in the glass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது, அதாவது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கிளாஸ். இதோடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர்னால் இது ஃபுல்லாக இல்லையா, நமக்கு தேவை ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அதில் பாதி இல்லையா, அந்த 20ல் பாதி தான் 10. அப்போ ஆர் வந்து நமக்கு 10 சென்டிமீட்டராக இருக்கும். ப்ளஸ் வாட்டர் டு a height of 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இதோடைய ஹைட் வந்து அப்போ எவ்வளோவா இருக்கும்னா 9 சென்டிமீட்டராக இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு வாட்டர் லெவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed completely. அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு மெட்டல், அதோடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். அதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோடைய ரேடியஸ்னால் இங்கேருந்து இது வரைக்கும் இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இதோடைய ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதில் மூழ்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் தி ரைஸ் ஆஃப் த வாட்டர் இந்த லெவல். இப்போது இதில் எடுத்துகிட்டு வந்து இதை போடும்போது நமக்கு என்ன ஆகும், இங்கே வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஹைட்டு தான் எவ்வளோ அப்படின்ட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ரைஸ்ட் வாட்டர் லெவல். இங்கே எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் cylindrical metal equal to volume of raised water level. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அப்போ ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா 4 சென்டிமீட்டர். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ரைஸ்டு வாட்டர் லெவல் எடுத்துக்கோங்க. இதோடைய ஆர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோடைய ஆராகவும் இருக்கும். ஸோ ஆர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதோடைய ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இந்த 9 சென்டிமீட்டரை யூஸ் பண்ண மாட்டோம், இது நமக்கு தேவையில்லை. இங்கே எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இந்த ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு அதே மாதிரி ரைஸ்ட் வாட்டர் லெவல், இதுக்கும் அதே ஃபார்முலா தான் வரும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா ரெண்டுமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5 இல்லையா, அப்போ 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4. அதே மாதிரி இந்த பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கே 10 ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கண்டுபிடிக்க போகிறோம், அதனால ஹெச் அப்படியே வந்துடும். இப்போ ரெண்டு சைடும் பையை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 ஸ்கொயர்னால் 25, அப்புறம் இன்ட்டு 4 இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 10 ஸ்கொயர்னால் நமக்கு 100 இன்ட்டு ஹெச் இருக்கும். நமக்கு என்ன வேணும், ஹெச் தான் வேணும். அதனால இந்த 100 நான் இந்த சைடு டிவைடடில் கொண்டு வந்துடுறேன். 25 இன்ட்டு 4 பார்த்திங்கன்னா 100 வரும், டிவைடட் பை அதே மாதிரி இந்த 100 இங்கே டிவைடடில் வந்துடும். 100/100 நமக்கு 1 கிடைக்கும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 1. இங்கே யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம்னா, therefore the rise of the water in the glasses அப்படின்னு எழுதிக்கலாம். therefore the rise of the water in the glass is 1 centimeter அப்படின்னு எழுதிக்கலாம். கொஷனில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம்.